மதமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். மாரியம்மன் கோயிலுக்கு நேர்த்தி கடன் பண்ண வந்த இந்து மக்களுக்கு உதவி செஞ்ச இஸ்லாமிய நண்பர்கள். சுட்டரிக்கக்கூடிய சூரியன் தாக்கத்தை அவங்க பாதங்களுக்கு மட்டும் தணிக்காம அவங்களுடைய மனசையும் தனிய வச்சிருக்காங்க இஸ்லாமிய நண்பர்கள். என்ன நடந்திருக்குன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு. இந்து அறநிலைத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோயில் பங்குனி மாசம் அப்போ கோலாகலமா இருக்கும். கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்தோட வெகு விமர்சையா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் திருவிழாவில் தீச்சட்டி ஏன்றது, பால் குடம் எடுக்கிறது, அலகு குத்துறதுன்னு பக்தர்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவாங்க. அப்படிதான் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முத்தாலம்மன் கோயிலுக்காக பால் குடம் எடுத்துக்கிட்டு அலகு குத்திக்கிட்டு அக்னி சட்டியை ஏந்திக்கிட்டு வீதி உலா வரும்போது பல தெருவுகளை கடந்துதான் வருவாங்க. அதுல பஜார் பள்ளிவாசல் வழியா வரும்போது கொளுத்துற சூரியன்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய கால் கொஞ்சம் தனியிட்டோன்ற மாதிரி இஸ்லாமிய நண்பர்கள் அந்த வீதி உலா வரும்போது அந்த தெரு ஃபுல்லா தண்ணீர் பாய்ச்சி அவங்களுக்கு இலைப்பாற வச்சிருக்காங்க. பக்தர்களுடைய வெயில் தாக்கத்தை குறைக்கிற மாதிரி இஸ்லாமிய நண்பர்கள் மாரியம்மன் கோயிலுக்காக பண்ண நேர்த்தி கடனை இவங்களுமே பங்கெடுத்துக்கிட்டு அவங்களுடைய பாரத்தை குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெப்பத்தை குறைச்சு குளிர ஆரம்பிச்சது அவங்க பாதம் மட்டும் இல்ல, அவங்களுடைய மனசும் தான். மத நல்லிணக்கத்தோட எல்லாரும் ஒண்ணுதான்னு வெளிப்படுத்திய இந்த செயல் இணையத்துல நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கு. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகியும் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.